Hi, I am starting a communication English class and welcome to BS channel 2720. நம்ம இன்னைக்கு கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேன் அப்படின்னா என்ன, அது எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். கேன்னா முடியும். இப்போது முடியுங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இப்போ நம்ம எந்தெந்த வார்த்தைக்கு பின்னாடியெல்லாம் முடியும்னு வரதை நம்ம இப்போ எழுத போகிறேன். ஃபஸ்ட் ஒன், வர முடியும். இங்கிலீஷில் கேன். இப்போது நம்ம தமிழில் எழுதி அதுக்கப்புறம் இங்கிலீஷில் எழுதிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செகண்ட், போக முடியும். ஓகே, ஒரு 10 வேர்ட்ஸ் எழுதிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, 10 எழுதிட்டேன். கொடுக்க முடியும், பார்க்க முடியும், படிக்க முடியும், ஏற முடியும், இறங்க முடியும், உட்கார முடியும், நடக்க முடியும், ஓட முடியும். ஓகே, இப்போது முடியுங்கிறதுக்கு எல்லாமே கேன் வந்துடும். இப்போ வரேன் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் என்ன, கம். அப்போ கம் எப்பயுமே ஆக்ஷன் வேர்டு வந்து பின்னாடி தான் வரும். அப்போ என்ன வரும்னா கேன் கம். போக முடியும். போக அப்படின்னா கோ. அப்போ கேன் கோ. அடுத்தது கொடுக்க முடியும். கொடுக்கறதுக்கு இங்கிலீஷில் கிவ். கேன் கிவ். அதுக்கடுத்து ஃபோர்த் ஒன், பார்க்க முடியும். பார்க்கறதுக்கு இங்கிலீஷில் சி. அப்போ கேன் சி. அதுக்கடுத்து படிக்க முடியும். படிக்கிறதுக்கு இங்கிலீஷில் ரீட். அப்போ கேன் ரீட். ஏற முடியும். ஏறக்கு இங்கிலீஷில் கிளைம். CLIMB. சாரி, கேன் போட வந்துட்டு. கேன். இறங்க முடியும். கெட் டவுன். உட்கார முடியும். உட்காரக்கு இங்கிலீஷில் சிட். அப்போ கேன் சிட். நடக்க முடியும். நடக்க இங்கிலீஷில் வாக். கேன் வாக். ஓட முடியும். ஓடுறதுக்கு இங்கிலீஷில் ரன். அப்போ கேன் ரன். ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு கேனில் வச்சு ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள், அது கமெண்ட்டில் போடுங்க, பார்க்குறேன். அடுத்து நம்ம பேசிக் வேர்டு பார்க்கலாம். பேசிக் வேர்ட்ஸ் வந்து ஐ, யூ, ஹீ, ஷீ, தே, வி, இட். இதுக்கு வந்து தமிழில் பார்க்கலாம். ஐனா நான், யூனா நீ, நீங்கள், ஹி அவன், ஷி அவள், தே அவர்கள், வி நாம், இட் அது, இது, அது, இது. சரி, இப்போ வந்து கேன்கிற வேர்டுமே பேசிக் வேர்ட்ஸ் வச்சு நம்ம இப்போ சென்டென்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன், ஐ கேன் கம். ஐ கேன் கம். இதுக்கு தமிழில் என்னால் வர முடியும்.
Second one, he can eat. He can eat. அவனால் சாப்பிட முடியும். மூணாவது, she can drink. She can drink. அவளால் குடிக்க முடியும். முடியும். Fourth one, it can fly. அதனால பறக்க முடியும். Fifth one, they can sit. அவர்களால் உட்கார முடியும். Next, sixth one, you can cry. You can cry. உன்னால் அழுக முடியும். அழுக முடியும். Seventh one, we can think. நாம் சிந்திக்க முடியும். Eighth one, I can dance. I can dance. என்னால் நடனமாட முடியும். Ninth one, he can sing. அவனால் பாட முடியும். 10வது, I can jump. என்னால் குதிக்க முடியும். இன்றைக்கி நம்ம கேன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணி.